ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம் சுருக்கமா நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம், அது 23ல இருந்து வாசிங்களேன். 23ல இருந்து கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட. போதும். இங்கு என்ன சொல்லுகிறான்? கட்டுகள் உபத்திரவங்கள் எல்லாம் இந்த பவுலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை குறித்து அவர் என்ன பண்ணல? கவலைப்படல. புரியுதுங்களா? எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்துல? பவுலுக்கு அநேக உபத்திரவம், பிரச்சனைகள். ஆனா அதை குறித்து இவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படல. அம்மா ரொம்ப கவலை, காலைல அவங்க பேசினாலே ரொம்ப கவலையா பேசுறாங்க. ஆனா மூஞ்சி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா உள்ளத்துல வேதனை. அல்லேலூயா. என்ன வேதனை? என் பிள்ளை நல்லா ஆகணும். அவங்களே தனியாவே இருந்து 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. 2 வாரமா தனியாவே இருந்து ஆலசாரத்துல பொண்ணை பார்த்துருக்காங்க. உள்ள வேதனை. பிரியமானவர்களே, கவலைப்படக்கூடாதுமா. எது குறித்து கவலைப்படாதீங்க. எப்படி என் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும், எது குறித்து நான் நினைச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைகளை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. அப்ப இவர் என்ன சொல்கிறார்? என் பிராண அறிஞர், நான் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எதற்காக என்ன ஆண்டவர் அழைச்சாரோ அதை நிறைவேற்றுறதுதான் என்னுடைய கவலை. ஆக அன்பானவர்களே, நீங்க கூட எதை குறித்து கவலைப்படணும், எதை குறித்து கவலைப்படக்கூடாது. மூணே காரியம் சொல்லி நான் என்ன செய்ய போறேன், முடிக்க போறேன். முதல் காரியம் மத்தேயு 6 அதிகாரம் வசனம் மட்டும். மத்தேயு 6. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். வசனம் வசனம் வார்த்தை. இந்த வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ். மத்தேயு 6:31 வாசிங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எதை குறித்து கவலைப்படக்கூடாது? எண்ணத்தை நான் சாப்பிடுவேன், எண்ணத்தை நான் உடுத்துவேன், எண்ணத்தை நான் உடுத்துவேன் என்று நீங்க என்ன பண்ணக்கூடாது? குடிப்போம், இதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆனா இதை பத்தி தான் நம்ம கவலையே, இல்லைங்களா? ஆனா அதை பார்த்து ஆண்டு கவலைப்படாதுன்னு சொன்னாருன்னா யாரால முடியும்? இன்னைக்கு யாரால முடியுமா? முடியாதுங்க. 3 வேளை நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கிறது, தண்ணி தேவைப்படுகிறது. அதை பற்றி நாம் கவலைப்படா இருக்க முடியுமோ? அதை குறித்து நாம கவலைப்பட்டுதான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. அல்லேலூயா. கவலைப்படாத. ஏன் இப்படி சொல்றாரு ஆண்டவர்? ஏன் இப்படி சொல்றாரு? இன்னைக்கு நாம கூட இதை குறித்து தான் நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். என்ன சாப்பிட போறேன்? தயவுசெய்து அடுத்த மாதத்துல போன்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே விட்டுருங்க. அடுத்த மாசம் அந்த தயவுசெய்து ஆராதனை நம்ம போன் ஆஃப் பண்ணிடலாம். இந்த போன் என்னைக்கு வந்ததோ பிரச்சனை சாதமான. இப்போ இதை நீங்கள் சிந்திக்கணும். பாருங்க, இந்த ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? அப்ப இதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. இதை குறித்து நீங்க என்ன பண்றீங்க? கஷ்டப்படுவீங்க. அதை குறித்து எதை பத்தி கவலைப்படணும்? 33 என்ன வாசிக்கிறோம்? தேவ ராஜ்யத்தை குறித்து. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் குறித்து கவலைப்படு. அல்லேலூயா. நீங்க இதை குறித்து கவலைப்படுங்க. எப்படி
நான் ஆண்டவரோட இருப்பேன். எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்? இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போலையே, இதை குறித்து கவலை. தேவ ராஜ்யத்தை குறித்து கவலை. ஆனா நாம சாப்பாடு பிரியாணி செய்யறது எப்படி, இதை குறித்து கவலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற ஏன் சொல்றாருன்னா, இங்க வாசிக்கிறோம் 28ஆம் வசனத்துல, நீங்க 25ல ஆகிய எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சர்வத கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். புரியுதுங்களா? ஜீவன் அதுதான் முக்கியம், அப்புறம் சரீரம் அவைகள் தான் என்ன செய்யுது முக்கியம். அதை குறித்து கவலைப்படணும். இந்த சரீரம் ஒண்ணும் இல்லை, இது மருந்து மண்ணாக போகிறது. இந்த ஜீவனை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டும். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்ப பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டியது ஜீவனை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படணுமே தவிர ஆகாரம் கிடைக்குமா, என்ன உடுத்துவோம், இதை குறித்து நீ கவலைப்பட, இதை குறித்து கவலைப்படாது. புரியுதுங்களா? இந்த ஜீவன் சரீரம் இதை குறித்த கவலை. ஆண்டவர் காகங்களை போஷிக்கிறார். He feeds crow. காக எங்கேயாவது வேலை செய்தா போயிட்டு நம்மள மாதிரி செக்யூரிட்டியா போய் ட்ரெஸ் போட்டுன்னு கை காட்டுதா? இல்ல ஆடு மாடு ஏதாவது யூனிஃபார்ம், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுன்னு ஏதாவது திருடனை பிடிக்குதா? பறவைகளும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல, சும்மா ஓசியில உட்காந்துட்டு இருக்கு. அதுவே ஆண்டவர் சாப்பாடு போடுறாரு, அதுக்கே ஆண்டவர் தண்ணி கொடுக்கிறாரு. நீ கஷ்டப்பட்டு உன்னை உழைக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆதியா 3:15 வாசிங்க. மனுஷனை அந்த மண்ணை பண்படுத்தவும் அந்த இடத்தை காக்கவும் வைத்தாராம். அப்ப உனக்கு அந்த பலனை கொடுக்காம இருப்பாரா? யோசனை பண்ணிப்பா, கொடுப்பாருங்க. யாரும் செயல்படுறது உட்காந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு நல்லா தூங்கிட்டே இருக்கணும் இல்ல, உழைக்கணும். ஆண்டவருடைய கிருபையினால நான் எங்கெல்லாம் ஓடி கொண்டிருக்கிறேன், செட்டில் போட்டு ஓடுறேன். பூந்தமல்லி நேற்று பூந்தமல்லியை பரிசோதனை நைட்டு ஜபம் கலந்துருக்கலாம் பிரதர். பூந்தமல்லி சரி நான் வரேன் போறேன். அங்க ஒரு ஐக்கியம் ஏற்படுது. அங்க ஒரு 6 பேர், எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்கள். ஜபம் பண்ணேன், ரொம்ப பிடிச்சி போச்சு பிரதர். மாசம் வந்திருக்கு, காணிக்க வர கொடுத்தா காணிக்கலாம் வாங்க போறேன். அடுத்த நாள் மாங்காடுல இருந்து போன் வருது, பிரதர் நீங்க நைட்டு ஜெபம் வர முடியுமா? போன மாதம் கூட 3 பேர் தான் இருந்தான். என்னையா மாங்காடு கூப்பிடுற 3 பேர் தான் இருப்பீங்க, எப்படி வருது மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பிரேயர் இருக்கிறதுனால நான் அடுத்த மாதம் வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஏன் சொல்றேன்னா, புதிய மாணவர்களே உழைக்கணும் ஆண்டவருக்காக. ஓடுறோம். எனக்கு ஆண்டு போதனை கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பாரு. ஆகவே கவலைப்படாத. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து கவலைப்படாத. ஹல்லேலூயா. இவர் ஐயா வந்து ஜோசப் பேரு, நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர், அதனால தான் அவர் கூப்பிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இவர் ஜான் கார்த்திக் கூப்பிட்டு வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணுவார், பாட்டு பாடுவார், ஆராதனை பண்ணுவார். அதனால அவரு சில இடத்துல அவர் நான் கூப்பிட்டு பேச வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டு பிரயாசப்படுங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பிரயாசப்படுவேன், நானு ஓடி ஓடி உழைப்பேன். ஆமே. அந்த அம்மா கூட பாருங்க, எங்க அம்மா போன மாதம் வந்தாங்க, படுத்த படிக்க ஆயிட்டாங்க 10 நாள். விஜயலட்சுமி அம்மா 10 நாள் படுத்த படிக்க, யாரும் கவனிக்கல, பக்கத்துல போய் பார்க்கல, சாப்பிடல, கொள்ளல, அப்படியே படுத்த படிக்கா இருக்காங்க. அப்புறம் எனக்கு தம்பி போன் பண்ணாங்க, நாங்க போய் ஜெபம் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தோம்.
அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துட்டாங்க 1.5 நாள்ல. யாருமே கவனிக்கல. அப்போ நாங்க யாரையும் பட்சபாதம் பார்க்கிறோம் கிடையாது. ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு மதிப்பு, இவங்களுக்கு ஒரு மதிப்பு, அந்த எண்ணம் எனக்கு நமக்கு கிடையாது. எல்லாரும் சமமா பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு போய் நாங்கள் உதவி செய்து இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குணமாக்குறார் இயேசுவின் நாமத்தில். நான் சொல்றேன், கடுத்து இயேசுவின் நாமத்தில் நின்றுகிறது. இப்பொழுது நான் சொல்கிறேன், ஜீசஸ் ஜீசஸ் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, உங்களுடைய வல்லமையை தொடுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அவருக்கு பரிந்துரை ஜெபிக்கிறேன். அவருக்கு துணை நீர் தான் ஆண்டவர், எங்களுக்கு அதை ஒண்ண முடியாது. தகப்ப நீர் அந்த தாய், அதை கழுத்து சரியாக இயேசுவின் நாமத்தில் சுகபல ஜீவனை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். பரிந்து பேசி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் மூலத்தில் ஆமென். நான் ஏன் பரிந்து பேசி ஜெபம் பண்றேன்னா உங்களுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை உங்களுக்கு. அதனாலதான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆகவே பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை போஷிப்பார், நிச்சயமா உங்களை போஷிப்பார். நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு? போஷிப்பார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமா ஆண்டவர் உங்களை போஷித்து தீருவார். புரியுதுங்களா? யாத்திராகமம் 16 அதிகாரத்துல நீங்க வாசிக்கிட்டாங்க, சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 16 அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது 40 வருடம் வனாந்திரத்துல தான் அவங்க இருக்காங்க. வனாந்திரத்துல எந்த சாப்பாடும் கிடைக்காது, கறி மீன்லாம் கிடைக்காது. கர்த்தர் தான் அவங்களை போஷிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் மோசேவை கூப்பிட்டு, நான் இந்த ஜனங்களுக்கு உணவு தருகிறேன், ஆனால் நான் சொல்லுவதை நீங்க கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 6 நாளும் வானத்திலிருந்து மன்னா என்கிற அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 6 நாளும் வானத்திலிருந்து மன்னா என்கிற அப்பத்தை அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஆனா 7வது நாள் என்ன சொல்லிட்டாரு? நானே கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ சம்பாதிக்கலையா, நீ வேலை செஞ்சு நீ செஞ்சு சோறு சாப்பிடலையா? என் தேவன் கொடுக்கிறார். He gives. If he gives, then you will eat. If you not give, then you will not eat. புரியுதுங்களா? ஆண்டவர் கொடுத்தாதான் நீங்க சாப்பிட முடியும், கொடுக்கலனா சாப்பிட முடியாது. புரியுதுங்களா ஐயா? 6 நாள் வானத்துல மன்னாவை கொடுத்து போஷித்தாரு, 7வது நாள் போஷிக்கல. சொல்லிட்டாரு, 7வது நாள் நீங்க என்ன தேடணும்பா, 7வது என்ன செய்யணும்? என்ன தேடணும். 6 நாள் வேலை செய், 7வது என்ன தேடணும்னு சொல்லி ஓய்வு நாளை அப்பவே கட்டளையிட்டாரு. மனாந்திரத்துல என்ன பண்ணிட்டாரு? கட்டளை. ஏன்? அவங்க என்ன தேடணும். அப்போ உங்களுக்கு பட்டினி வந்தா நீங்க என்ன செய்யணும்? பட்டினி கஷ்டம் வந்தா கர்த்தரை தேடணும். புரியுதுங்களா? அதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தரை தேடி அவரை பார்க்கணும், நீ அவரே சார்ந்திருக்கணும், அவரை தேடி ஓடி அவரை ஜெபிக்கணும் என்பதற்காக தான் அந்த ஒரு நாள பட்டினி போட்டாரு. சொல்றாரு, மனுஷன் 40 மாத்திரம் அல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை உன்னை பிழைக்குமே தவிர மண்ணா நீ சாப்பிடுற அப்ப உன்னை பிழைக்க செய்யாது. யார் எந்த வார்த்தை தான் பிழைக்க செய்யும்? ஐயா நீங்க ஏதாவது சாப்பாடு செய்றீங்கயா, 2 நாள் தாங்குதாயா? சொல்லு. எதுவனா வையே, நீ ஃப்ரிட்ஜ்ல மனுஷன் கண்டுபிடிச்சது, ஃப்ரிட்ஜ்ல மனுஷன் கண்டுபிடிச்சது, ஒரு நைட் அது தாங்குதா? ஏன் அழிஞ்சு போகுது, அது ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும். இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஒரு வருடமும் இருக்கும், நித்திய காலமா இருக்கும். அது உயிர் உள்ளது, உனக்கு உயிரை கொடுக்கும். புரியுதுங்களா?
அரிசி செத்து போனது அது உயிரை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய வழி வேற, நம்முடைய வழிகள் வேற. அவர் சொல்றதை கேட்டு தலையாட்டு பொம்மை மாதிரி இருந்துட்டுனா நீ ஆசீர்வாதமா இருப்ப. சனிக்கிழமை ஒரு பூமுக்கார ஒரு மாடு இட்டுன்னு வருவான், பார்த்துருக்கேன். எது சொன்னாலும் தலையாட்டம். அது மாதிரி இருந்துருங்க. கிளிய பாருங்க, ஏதாவது சொன்னா அது மறுப்பு சொல்லுதா? எந்த காடை எடுக்க சொன்னாலும் அது எடுத்துட்டு போகுது. பிரியமானவர்களே, இந்த தெய்வம் சொல்ற மாதிரி நம்ம தலையாற்று மாதிரி இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. டாக்டர் வீட்டுக்கு போறீங்க, டாக்டர் வந்து ஊசி குத்துறாரு. நான் குத்திக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படியா குத்துறாரு? நான் கேள்வி கேட்கிறேன். ஊசி என்ன பண்ண போட முடியாது, ஊசி போட முடியாது. நாம தான் என்ன பண்ணோம், நாம அந்த பெல்ட்டை இடுப்பணாதான் அந்த ஊசி என்ன பண்ணுவாங்க, நமக்கு குத்தி சரி பண்ணுவாங்க. கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், கடவுளுக்கு உங்க குற்றங்களை உங்களுக்கு சரி செய்ய இடம் கொடுக்கணும். புரியுதுங்களா? கடவுளுக்கு இடம் கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, கீழ்படிங்க. அது அப்போதான் ஆசீர்வாதம். அவர் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா கவலைப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்பட சொல்றாரு? தேவ ராஜ்யம். ஆபிரகாம் அதை தான் தேடலாம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், பரம தேசத்தையே அவன் தேடினான். யோவான் பாருங்க, அதையே தேடினான். அப்போஸ்தலர்கள் அதையே தேடினார்கள். அப்படி அவர் சொல்றதை கேட்டுனா நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, லூக்கா 21:34 வாசிச்சீங்கன்னா இங்க ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். 21:30 டக்குனு வாசிங்க. ஒரு 21:34 பாருங்க. 21:34 உங்கள் இருதயம் பெருந்திம்பியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கு நேரத்தில் அந்த நாள் எச்சரிக்கையா இருக்கு. ஆண்டு சொல்றாரு, நிறைய பேரு இப்போ உலக கவலை, அந்த ஒரு வார்த்தை லௌகீக கவலை. நிறைய பேருக்கு லௌகீக கவலை இருக்கு. இது இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, லௌகீக கவலை எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேலை போயிடுச்சே, நிறைய பேருக்கு வேலை குறித்த கவலை தான் அதிகமா இருக்கு. கம்பெனி வேலையோட துரத்துருவாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் அடிமையாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு அடிமை ஆயிட்டேன். கவுண்டில செக்யூரிட்டி அடிமை ஆயிட்டேன். அதுக்கு விடுதலை பெறவே முடியல. 4 வருஷம் போச்சு, சரி 1 வருஷம் அடிமையாவே ஆயிட்டேன். எத்தனை பேர் 20 வருஷமா அடிமையா இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் சர்வீட் வச்சுக்கின்னு, வரவங்களுக்கு கேட்ட திறந்து விட்டுக்கின்னு, அவன் சொல்றதை நான் தலையாட்டிக்கின்னு, பணம் ஒண்ணு சாப்பாடுலாம் போட்டுடலாம். ஒரு அடிமை வாழ்க்கை அது. ஒண்ணுமே தெரியல. ஏன் வேலை போயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? கவலை. ஆண்டவர் சொல்றாரு, லௌகிக கவலைக்கு போடு. உன் வேலை குறித்து கவலைப்படாத. வேலை இருக்குமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு லௌகிக கவலை. புரியுதுங்களா? இந்த லௌகிக கவலை தான் உங்களை நெருக்கி போடும். நீங்க எதை குறித்து கவலைப்படணும்? பைபிள் சொல்லுது இங்க, அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, எதை குறித்து? நம்ம கர்த்தருடைய வருகை, அந்த நாளை குறித்து நம்ம கவலையா இருக்கணும். எப்ப ஆண்டவர் வருவார்? லூக்கா 21 நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த அடுத்த வசனம் வாசிங்க. சம்பவிக்க போகிற நீங்கள் பாத்தீங்களா, எந்த பாத்திரங்களாக எண்ணப்படுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள் என்றார். ஆமா, இனி சம்பவிக்க போகிற அழிவு, அதுக்கு நீங்க தப்புறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்களா? அதை பத்தி கவலை இருக்கா உங்களுக்கு? உலகம் முழுவதும் அழிய போகிறது. இப்ப எந்த ராஜ்யம் நடக்கிறது, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது, என்னென்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எல்லாம் பணத்துக்கு அதை வியாதி அனுப்புறான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
பிசினஸ். கொரோனா வியாதி வந்தா அவனுக்கு பிசினஸ் நடக்கும். புரியுதுங்களா? ஏன் இப்ப ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அவன் யோசனை பண்ணு. இப்ப நாம ஊழியம் பண்றேன், யோசனை பண்றேன் எப்படி ஆத்மாக்கள் ஆதாயம் பண்றது, அது மாதிரி பிளான் பண்றாங்க. அது மாதிரி அவங்க பிளான் பண்றது பிசினஸுக்காக, பணத்தை அவங்க அதுதான் எதுக்காக அவங்க வந்து பிசினஸுக்காக, பணத்துக்காக. சரி, இந்த கொரோனாவை நம்ம வியாதி அனுப்பலாம், கண்டிப்பா ஊசி வாங்க வருவான். எத்தனை கோடி மக்கள், ஒரு 2 கோடி மக்கள், 2 கோடி ஊசி வாங்க வந்தா நமக்கு 10 கோடி. இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த வைரஸ் என்ன பண்றான், இதுதாங்க உண்மை. புரியுதுங்களா? மருந்து மாத்திரைகள் போட்டி போட்டுக்கொண்டு நம்ம பிசினஸ் விருத்தி பண்றதுக்கு இப்பெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, இது மாதிரி அழிவு வரப்போகிறது. அழிவு, கொரோனா, தேசத்துல பூகம்பம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கிறியா? இல்ல. யோசனை பண்ணு, இதை குறித்து கவலைப்படு. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழிப்பாயிரு. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஒரு 4 பேர் மலையில போய் ஜெபம், நீங்க அதுக்கு வர தேவையில்லை, நாங்க போய் ஜெபம் பண்ணோம். 4 பேர் ஜெபம் பண்ணோம், 3 பேர் இதுல பண்ணிருக்கோம், இப்ப 4 பேர் ஜெபம் பண்ண போறோம். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்றோம்? பதில் கூட ஜெபம் பண்றோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ இதை குறித்து நீங்க என்ன பண்ணணும், கவலைப்படணும். கடைசியாக வாசிக்க முடிக்கிறேன். எபிரேயர் 2ல நீங்க வாசிங்கன்னா 1ல இருந்து 2 சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமான ஹல்லேலூயா. எபிரேயர் பாருங்க, எபிரேயர் 2:1. ஆதியார் அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் வரத்தக்கதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பற்றி கேட்பவனுக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த அற்புதங்களும் தம்முடைய செய்கை சித்தத்தின்படி பகிர்ந்து பரிசுத்தவான் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? மூன்றாவது, நீங்க கவலைப்பட வேண்டியது ரட்சிப்பை குறித்து. ஹல்லேலூயா. மற்ற எதை குறித்து கவலைப்படாது. நீங்க ரட்சிப்பை குறித்து நீங்க என்ன பண்ணணும், கவலைப்படணும். பிரயாசப்படுறீங்களா நம்ம ரட்சிப்புக்காக? பிரயாசப்படுறீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஏதோ சபைக்கு போறதோடு சரி, அப்புறம் வீட்டில் போனா பழைய மாதிரி நம்ம நாடகம், படம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கெட்ட பேச்சு பேச ஆரம்பிச்சிடுறோம். எப்படி நீங்க ரட்சிக்கப்படுவீங்க? ஆண்டவர் வந்து அவங்க விட்டு போயிட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? பாப்பாரு உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா, அந்த ரட்சிப்பு இருக்கான்னு பாப்பாரு. பார்த்தாரு, அது இருந்துச்சுன்னா உங்களை அழைத்து கொண்டு போவாரு. இல்லைன்னா உன்னை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, போயிட்டே இருக்கு. பிரதர், ஞாயிற்றுக்கிழமை வந்து ரட்சிக்கப்பட்டுருவேன், திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பு அடைஞ்சிருவேனே, ரைட்டு. மறுநாள் திங்கக்கிழமை நீ ரட்சிக்கப்படலையே, திரும்ப வந்து ஆண்டு விட்டு போயிடுவாரு. ஆகவே ரட்சிப்பை குறித்த கவலை உங்களுக்கு இருக்கணும். ரட்சிப்பை குறித்த கவலை என்ன பண்ண உங்களுக்கு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே இந்த நாளில இதை குறித்து கவலைப்படு, ஒன்றை குறித்து கவலைப்படாது. எதை சாப்பிடுவோம், எதை சாப்பிடக்கூடாது, வேலைகளை குறித்து நான் சொல்ல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. மற்ற எதை குறித்து கவலைப்படாம தேவ ராஜ்யத்துக்கு நான் எப்படியாவது போயாகணும், என் ரட்சிப்பு இழந்துட்டு நான் எப்படி ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போவேன், அந்த ஒரு கவலை இருக்கணும். ஐயோ ஆண்டவர் வந்துட்டா என்னை அழைத்து கொண்டு போவாரே, ஒரு பெரிய ஆபத்து வரும் ஆண்டு சொல்லி இருக்கிறாரே, நான் என்ன செய்ய போறேன், ஜெபம் பண்ண போறேன், நான் சபைக்கு போக போறேன், நான் பைபிள் வாசிக்க போறேன், அந்த கவலை.